1000 முறை கோயிலுக்கு சென்ற பலனை தரும் கும்பாபிஷேக தரிசனம். கூட்டம் அலைமோதும் கோவில்களில் ஒன்றான திருச்செந்தூர் கோவில் உண்மையிலேயே அலைமோதும் கோவில். அது அலைகள் வந்து மோதும் கடலோரத்தில் அமைந்துள்ளது. சுனாமியின் போதும் தாக்கப்படாமல் நிலை நின்ற பெருமையுடையது. 12 ஆண்டுகள் கழித்து இப்போது இத்திருக்கோவில் ஜூலை 7ஆம் தேதியன்று கும்பாபிஷேகம் காண்கிறது. கோவிலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள தெய்வ சக்தியை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சில சடங்குகளின் மூலம் புதுப்பிப்பது வழக்கம். அந்த சடங்குகளின் தொகுப்பே கும்பாபிஷேகம் அல்லது குடமுழுக்கு எனப்படுகிறது. புனித நீரை கலசங்களில் வைத்து மந்திர விற்பன்னர்கள் சுற்றிலும் அமர்ந்து மந்திரங்களை ஜபிப்பர். மந்திர உச்சாடனங்கள் மூலம் கலச நீர் மந்திர சக்தி நிறைந்ததாக மாறும். பின்னர் அந்த புனித நீர் மூலம் தெய்வ சிலைகளையும் கோவில் மேலுள்ள கலசங்களையும் நீராட்டுவர். தெய்வ சிலைகளும் கலசங்களும் இந்த மந்திர நீரால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு புதிய சக்தி பெறும். கும்பாபிஷேக நன்னீரை பக்தர்கள் மேலும் தெளிப்பர். அந்த புண்ணிய தீர்த்தம் மேனியில் பட்டால் பல பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாம் அகன்றுவிடும் என்பது நம்பிக்கை. 1000 முறை கோயிலுக்கு போய் வழிபட்டு அடையும் பலனை விட ஓர் ஆலய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டால் கிடைக்கும் பலன் அதிகம் என்று சொல்வதுண்டு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் இந்த கும்பாபிஷேக திருவிழாவை காண்பதென்பது எளிதில் கிடைக்கும் வாய்ப்பல்ல. புண்ணியசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் பாக்கியமாகும். திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறும் இந்த கும்பாபிஷேகத்தை தவறவிட்டால் மறுபடி அதை தரிசிப்பதற்கு 12 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். ஆலயங்களில் நடைபெறும் விசேஷங்களில் கும்பாபிஷேகம் மிக முக்கியமானது. கும்பாபிஷேகத்திற்கென்றே நிகழ்த்த வேண்டிய வேள்விகள் உண்டு. அந்த வேள்விகளை நிகழ்த்துவதில் பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே அதை நிகழ்த்த உரிமையுடையவர்கள். வேள்விகளை நிகழ்த்துவதற்காக வேள்வி சாலைகள் கோயிலில் அமைக்கப்படும். வேள்வி சாலைகளை எப்படி அமைக்க வேண்டும், அதன் வடிவமைப்பு, அகல நீளங்கள் இவை பற்றியெல்லாம் சட்டத்திட்டங்கள் உண்டு. கும்பாபிஷேகம் பெரும் பொருட்செலவில் நிகழ்த்தப்படும் ஒரு ஆன்மீக வைபவமாகும். கும்பாபிஷேகம் குறித்த முகூர்த்தத்தில் நிகழ்ந்த பிறகு 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம், மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெறும். பல்வேறு காரணங்களால் கும்பாபிஷேகத்தன்று நேரில் சென்று தரிசிக்க இயலாதவர்கள் மண்டலாபிஷேகம் நிறைவடைவதற்குள் சென்று கோயிலை தரிசித்தாலும் கும்பாபிஷேகத்தன்று தரிசித்த அதே பலன் உண்டு. திருச்செந்தூர் முருகன் ஆலயம் முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு. தேவர் படைத்தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சும் செந்தூரில் உள்ள படை வீடு என இக்கோவிலை போற்றுகிறார் கவியரசர் கண்ணதாசன். திருச்செந்தூர் முன்னர் திரு சீரலவாய் என அழைக்கப்பட்டது. சூரபத்மனை வதம் செய்ய வேண்டி படைகளுடன் சென்ற முருகன் திருச்செந்தூரில் தான் தங்கினான். இங்கிருந்துதான் தன் படைத்தளபதி வீரபாகுவை சூரபத்மனிடம் தூதனுப்பினான். அவன் சமாதானத்திற்கு உடன்படாததால் படைகளுடன் இங்கிருந்து புறப்பட்டு சென்று சூரனை வதம் செய்தான். உண்மையில் சூரபத்மன் வதம் என்பது அவனை முற்றிலும் அழித்து செய்த வதம் அல்ல. பிற தெய்வங்கள் அசுரர்களை முழுவதுமாக அழித்த புராணங்கள் பல உண்டு. ஆனால் முருகனோ சூரபத்மனை அழிக்காமல் அவன் பகைமை உணர்வை மட்டுமே அழித்து அவன் உருவத்தை மாற்றினான். மரமாக நின்ற சூரபத்மனை தன் வேலால் இருக்கூறாக்கினான். மரத்தின் ஒரு பகுதி மயிலாக மாற அதை தன் வாகனமாக கொண்டான். இன்னொரு பகுதி சேவலாக மாற அதை தன் கொடியாக கொண்டான். முருகன் பழந்தமிழ் இலக்கியங்களில் பேசப்படும் கடவுள். மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்திலேயே முருகனை பற்றிய குறிப்புண்டு. 8 தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து எழுதிய பாரதம் பாடிய பெருந்தேவனார் முருகக் கடவுளை தான் போற்றுகிறார். 10 பாட்டு நூல்களில் ஒன்றான நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை முற்றிலும் முருகனை போற்றியே எழுதப்பட்ட நூல். இடைக்கால நூல் ஒன்றும் முருகன் புகழ் பாடுகின்றது. திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் என்ற அந்நூலை இயற்றியவர் பகழிக்கூத்தர். பகழிக்கூத்தர் முருகக் கடவுளை குழந்தையாக்கி தாலாட்டு பாடி முத்தம் தருமாறு வேண்டி நிலவை காட்டி சோறூட்டி என இன்னும் பல வகைகளில் பக்தி பரவசத்துடன் பாடுகிறார். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பக்தி இலக்கிய வரலாற்றில் முத்திரை பதிக்கிறது. பகழிக்கூத்தர் பிறப்பால் வைணவர் என்றும் ஆனால் பெரும் முருக பக்தராக விளங்கினார் என்றும் கூறுவர். கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்ட இவர் வயிற்று வலி திருச்செந்தூர் முருகன் அருளால் நீங்கினால் முருகனை பற்றி பிள்ளைத்தமிழ் பாடுவதாக வேண்டிக் கொண்டார். அவ்வண்ணமே வயிற்று வலி நீங்கியதும் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் இயற்றினார். பிள்ளைத்தமிழ் இலக்கிய வரிசையில் குமரகுருபரரின் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் போல பகழிக்கூத்தரின் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழும் பெரும் புகழ் பெற்றது. திருச்செந்தூர் கோவிலில் புலவர்கள் முன்னிலையில் இந்த பிள்ளைத்தமிழ் நூல் அரங்கேற்றப்பட்டது. 103 பாடல்கள் நிறைந்த இந்நூல் சொசுவை பொருட்சுவை இரண்டும் நிறைந்தது. எனினும் பொறாமை காழ்ப்பின் காரணமாக பிற புலவர்கள் இந்நூலை உரிய வகையில் அங்கீகரிக்கவில்லை. அதை அறிந்த முருகன் தன் கழுத்தில் இருந்த மாணிக்க மாலையை பகழிக்கூத்தர் உறங்கும்போது அவர் மார்பில் அணிவித்து மறைந்தான். மறுநாள் பகழிக்கூத்தர் கழுத்திலிருந்த மாணிக்க மாலை பற்றி கேள்வி எழுந்தபோது நான் அளித்த பரிசே அது என முருகன் அசரீரி குரல் எழுப்பினான். வியந்த மற்ற புலவர்கள் அதன் பின் பகழிக்கூத்தரின் பெருமை உணர்ந்து அவரை பல்லக்கில் சுமந்து சென்று மரியாதை செய்தனர். வென்றிமாலை கவிராயர் என்ற புலவர் திருச்செந்தூர் தலபுராணத்தை செய்யுள் நூலாக எழுதியுள்ளார்.
ராமாயண காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை திருச்செந்தூர் முருகனோடு இணைந்து அந்நூல் பேசுகிறது. ராமனும் சீதையும் லக்குவணனும் குகனை பிரிந்து கானக வாழ்வு வாழ சென்றார்கள். பெரும் மனவேதனை அடைந்த குகன் உண்ணாமலும் உறங்காமலும் உடல் நலிந்தான். தனது வேட்டுவ குலத்தை சேர்ந்த குகன் அவ்விதம் வருந்துவதை கந்தலோகத்தில் இருந்த வள்ளி அறிந்து வருந்தினாள். வள்ளி சீதையாகவும் தெய்வானை இலக்குவனாகவும் முருகன் ராமனாகவும் மாறுவேடம் தரித்து மயில் மேல் கானகம் வந்தார்கள். பின் குகனை சந்தித்தாள் சீதையாக வேடம் புரிந்த வள்ளி. குகன் சரிவர உடல் நலத்தை பராமரிக்க வேண்டும் என்றும் 14 ஆண்டுகள் கழித்து ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு மன்னனாகும் போது குகன் உடல் வலிமை மிக்க தளபதியாக ராமனுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் வள்ளி சீதை குகனிடம் கட்டளையிட அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அதன்பின் முருகன் வள்ளி தெய்வானை ஆகியோர் மீண்டும் கந்தலோகம் சென்று தங்களின் சுயவடிவை அடைந்தார்கள் என்று கூறுகிறார் வென்றிமாலை கவிராயர். ஆதிசங்கரர் திருச்செந்தூர் முருகனை வழிபட வந்தார். அங்குதான் முருகன் சன்னதியில் அவர் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற சமஸ்கிருத ஸ்லோகத்தை அருளினார். அவர் முருகனை தரிசித்த நேரத்தில் கற்ப கிரகத்திலிருந்து ஒரு பாம்பு வெளிப்பட்டு வளைந்து வளைந்து சென்று வெளியேறியது. அந்த காட்சியை கண்ட சங்கரர் அதையே முருகன் கட்டளையாக ஏற்று பாம்பு வளைந்து வளைந்து போவது போன்ற சந்தத்தில் சாபால ரூபாவி என்று தொடங்கும் ஸ்லோகத்தை ஏற்றினார் என்று சொல்லப்படுகிறது. திருச்செந்தூரில் முருகன் சன்னதிக்கு எதிரே உள்ள தூண்களில் ஒரு தூணில் ஆதிசங்கரர் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. பாலன் தேவராயன் அருளிய கந்த சஷ்டி கவசம் திருச்செந்தூர் முருகனை போற்றிதான் எழுதப்பட்டது என்றொரு கருத்துண்டு. திருச்செந்தூர் ஆலய வளாகத்தில் கந்த சஷ்டி கவசம் முழுவதும் சுவரில் எழுத வைக்கப்பட்டுள்ளது. அடியவர்கள் அதை படித்தவாறே ஆலயத்தை வலம் வரலாம். முருகனின் கையில் உள்ள ஆயுதம் வேல். மற்ற கடவுளரின் திருக்கரங்களில் உள்ள சூலம், சங்கு, சக்கரம் போன்ற ஆயுதங்கள் கடவுளரின் நாமங்களோடு அல்லாமல் தனித்த முறையில் பெயர்களாக அமைவதில்லை. ஆனால் முருகன் கரத்தில் உள்ள வேல் அப்படியே நம்மில் பலருக்கு பேராக அமைவது இந்த வேலின் தனி சிறப்பு. வேலாயுதம், சக்திவேல், கந்தவேல், வடிவேல், ஞானவேல், தங்கவேல் என்றெல்லாம் நம் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி மகிழ்கிறோம். பகைவனையும் கொல்லாது மயிலாகவும் சேவலாகவும் ஆக்கிய வேலாயுதத்தின் மேல் முருகன் அடியவர்கள் மிகுந்த பக்தி செலுத்துகிறார்கள். பழந்தமிழ் இலக்கியங்களிலேயே புகழப்படுவதும் மிக பழமை வாய்ந்ததும் நக்கீரர், ஆதிசங்கரர் போன்றோர் போற்றப்படுவதுமான திருச்செந்தூர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் என்பது ஆன்மீக அடியவர்கள் தவறவிடக்கூடாத மாபெரும் விழாவாகும்.